Decode the world unfiltered. பிரான்ஸ் பிரதமர் செபாஸ்டியன் லெகோர்னு திடீரென்று ராஜினாமா செய்திருக்கிறார். 27 நாட்கள் மட்டுமே அவர் பிரதமராக நீடித்திருக்கிறார். என்ன நடக்கிறது பிரான்ஸில் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். செப்டம்பர் 3ஆம் தேதி பிரதமராக பதவியேற்ற லெகோர்னு தன்னுடைய அமைச்சரவை சகாக்களை அறிவிக்கிறார். இந்த நடவடிக்கை தான் அவருடைய பதவியை காவு வாங்கியிருக்கிறது. அமைச்சரவை அறிவிக்குவதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம் உங்களுக்கு. மைக்கேல் பார்னியர், அதாவது இவருக்கு முன்னதாக இருந்த பிரதமர், அவருடைய அரசாங்கத்தில் இருந்தவர்களே முக்கிய துறைகளுக்கு அமைச்சர்களாக நியமிக்கிறார் லெகோர்னு. இந்த அமைச்சரவைக்கு வலது மற்றும் இடதுசாரிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் வலதுசாரிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு இடதுசாரி கட்சிகள் குற்றம் சாட்டுகிறாங்க. அதே சமயம் அரசாங்கம் போதிய அளவு வலதுசாரி சார்பாக இல்லை, எங்களுடைய கருத்துக்கு மதிப்பில்லை அப்படின்னு வலதுசாரி கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. லெகோர்னு ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் உடனடியாக கொண்டு வரப்படும் அப்படின்னு இரண்டு தரப்புமே சொல்றாங்க. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு இல்லாத லெகோர்னு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்பே ராஜினாமா செய்திருக்கிறார். பிரான்ஸ் வரலாற்றில் மிக குறுகிய காலம் பிரதமராக இருந்தவர் அப்படிங்கிற எதிர்மறை சாதனையை படைத்திருக்கிறாரு செபாஸ்டியன் லெகோர்னு. இதற்கு முன்னதாக மைக்கேல் பார்னியர் இருந்தார் சொன்ன இல்லையா, அவர் பிரான்சுடைய பிரதமராக 90 நாட்கள் மட்டும்தான் பதவி வகித்தார். அதிபர் மேக்ரானுடைய என்செம்பிள் கூட்டணி, அதேபோல நவ மக்கள் முன்னணி, இந்த இரண்டு கூட்டணிகள் தான் அங்கு பிரதானமா இருக்குது. கடந்த ஆண்டு என்ன நடக்குதுன்னா, திடீர்னு நாடாளுமன்றத்தை கலைக்கிறார் மேக்ரான். பிரான்ஸ் முழுவதும் இருக்கக்கூடிய 577 தொகுதிகளில் திடீர் தேர்தல் நடைபெற்றுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடைய கட்சிக்கு ஏற்பட்ட படுதோல்வி தான் இதுக்கு காரணம். 2024 தேர்தலில் மேக்ரானுடைய என்செம்பிள் கூட்டணி எதிர்க்கட்சிகளை விட குறைவான இடங்களை தான் பெறுறாங்க. அதாவது நவமக்கள் முன்னணி அந்த கட்சியை விட குறைவான இடங்களில் வெற்றி பெறுகிறாங்க. ஆனாலும் நவமக்கள் முன்னணி பெரும்பான்மைக்கு தேவையான 289 எம்பிக்களை பெறவில்லை அப்படிங்கிறது இங்கே சொல்ல வேண்டிய அம்சமாக இருக்குது. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இடங்கள் கிடைக்காவிட்டால் பிரான்ஸ் அரசியலமைப்பின்படி பிரதமரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அதிபருக்கு போயிடும். நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு கட்சிக்கும் அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாதனால மேக்ரான் தேர்வு செய்யக்கூடிய பிரதமர்கள் குறுகிய காலமே பதவியில் நீடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. பெரும்பான்மை இல்லாத அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அரசாங்கத்தை கவிழ்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை முடக்கக்கூடியதாக மாறுது. இப்போ பிரான்ஸ் அரசியல் நெருக்கடிக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. தொடர்ந்து மைய வலதுசாரிகளை நியமித்து தோல்வியடைந்த நிலையில் மேக்ரான் இடதுசாரி கூட்டணியில் இருக்கக்கூடிய சோசியலிஸ்டுகளின் ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு சிறுபான்மை கூட்டணி அரசாங்கத்தை அமைக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அரசியலாளர்கள் பார்க்குறாங்க. இதுதான் உடனடி அரசியல் நெருக்கடியை தவிர்க்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே சிறந்த வழி அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. தொடர் அரசியல் முட்டுக்கட்டைகள் நீடிச்சதுன்னா அதிபர் நாடாளுமன்றத்தை மீண்டும் கலைத்துவிட்டு முன்கூட்டியே தேர்தலை அறிவிக்க நேரிடலாம். தொடர் அரசியல் குழப்பங்கள் காரணமாக அதிபர் மேக்ரான் தன்னுடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே பதவி விலக வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கின்றன. மேக்ரான் இதனை மறுத்தாலும் அரசியல் முட்டுக்கட்டையால் நாடு முடங்கி போனால் முன்கூட்டியே அதிபர் தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்படலாம். அரசியல் நெருக்கடி காரணமாக பிரான்ஸில் ஐரோப்பிய யூனியன் நிர்ணயித்த பட்ஜெட் பற்றாக்குறையை விட பிரான்ஸோட பற்றாக்குறை 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதிக பொதுக்கடன், நிதி பற்றாக்குறை, அரசியல் நிச்சயமற்ற தன்மை இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் பிரான்ஸை ஆட்டி படைத்து வருகின்றன. இதுக்கு முழு காரணம் மேக்ரான் தான் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அடுத்த பிரதமராக யார் நியமிக்கப்படுவார், அவர் எத்தனை நாட்களுக்கு நீடிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அம்சங்களாக இருக்கின்றன. ஆனால் ஒரு குழப்பமான ஒரு அரசியல் சூழலையும் அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலையிலும் பிரான்ஸ் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ மேக்ரானுக்கு தான் இந்த தலைவலி அதிகமாக இருக்கிறது. இன்னொன்று, ஒரு ஸ்திரத்தன்மை வாய்ந்த ஒரு அரசாங்கம், பிரதமர், அமைச்சரவை அமைந்தால் மட்டும்தான் பிரான்ஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கும் அங்கே இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்வதற்கும் ஒரு அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்கும். எனவே அது அடுத்த பிரதமர் யார், அவர் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.